ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காட் ஆஃப் அனிமே யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து புது அனிமே கொண்டு வந்திருக்கோம். அனிமே நேம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போகலிப்ஸ் பிரிங்கர் மைனோக்ரியா அப்படின்ற வந்து ஒரு அனிமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் போகலாம் வாங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எட்டர்னல் நேஷன்ற ஒரு கேமை வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல அந்த கேமை வந்து விளையாட்டு அவன் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மயக்கம் வந்து படுத்துறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஒரு கான்சியஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இடத்துல நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம், இது எல்லாமே எனக்கு வந்து தெரியுது, எப்படி மாறுறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. திடீர்னு ஹீரோ கண்ணு முழுக்க அவன் கண்ணுக்கு எதிர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்டர்ந்த காடு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல காற்று ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நான் எப்படி இங்கே வந்தேன், இது வந்து உண்மையா இல்லை என் கனவா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. நீங்கள் எழுந்துட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரான்னு பார்க்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா. அதை பார்த்த ஹீரோக்கு வந்து இது இது அட்டோ நீ அப்படின்ட்டு இருக்க. அப்படின்னா ஆமா அரசே, இது உங்கள் அட்டோ நான் தான் அப்படின்ட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து அட்டோவை பார்த்தோன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே வந்து புரியல. ஏன் அப்படின்னா வந்து அவன் இதுக்கு முன்னாடி வந்து ஃபேவரட்கான கேம் பார்த்தீங்கன்னா எட்டர்னல் நேஷன், அதில் இருக்கிற கேரக்டர் நேம் தான் ஆட்டோ. இவன் எப்படி வந்து இங்கே வந்து வந்திருக்கா, அப்படிப்பட்ட கேரக்டர் நான் நேரில் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கா, இது எப்படி சாத்தியம், ஒருவேளை இவ தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்காளா அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்னோட கிங் அப்படின்னு கூப்பிட, இவன் எனக்கு கிங்னு கூப்பிட்றா, ஒருவேளை நான் இன்னுமே வந்து கேமில் தான் இருக்கேன்னு ஹீரோக்கு ஒன்றுமே வந்து புரியல இந்த இடத்துல. ஸோ கிங் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து கிங் திரும்பவும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களை மாதிரி ஒரு சுப்பீரியர் பிளேயரை கூட நான் வந்து மீட் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் வெற்றிகரமாக வந்து நைட்மேர் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் மொதல் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா ஆளாக வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஆட்டு சொல்லுவா, அது மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொரு டைம் கேமை முடிக்கிற எல்லா ஞாபகங்களுமே எனக்கு வந்து இருக்கு அரசே. நம்ம வந்து எத்தனை கேம்ஸ் நம்ம ஒன்றா ப்ளே பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல, அது எல்லா மெமரிஸும் எனக்குள்ளே இருக்குது. உங்களை பார்க்குறதே வாழ்நாள் லட்சியமாச்சு. கடைசியாக நான் வந்து உங்களை பார்த்துட்டேனே அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். இந்த இடத்துல அட்டும் வந்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா இது வேற உலகமா, இது வந்து கேம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை எட்டர்னல் நேஷனை என்னால் இங்கே வந்து உணர முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உண்மையிலேயே வந்து நான் என் லைஃப்பில் வந்து இப்படி ஒரு கேரக்டரை பார்ப்பேன் எனக்கு எதிர்பார்க்கல. இவன் என் கண்ணு முன்னாடி இருக்க என்ன இடம் இது, ஒருவேளை இது சொர்க்கமா, நான் இறந்துட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை அரசே, இது வந்து சொர்க்கம்லாம் இல்லை, எட்டர்னல் நேஷன் என்னால் வந்து இங்கே வந்து உணர முடியல, இது வேற உலகம். நம்ம வேற உலகத்துக்கு பார்த்தோன்னா 2 பேரும் இங்கே வந்திருக்கோம். எப்படின்னு தெரியல, 2 பேரும் மீட் பண்ண அரிய வாய்ப்பு இங்கே வந்து வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து ஹீரோக்கு ஒன்றுமே வந்து புரியல. நம்ம எங்கே தான் இருக்குது என்னன்னா அதை பற்றிலாம் விடுங்க கிங். ஸோ இந்த புது உலகத்தில் நம்ம திரும்பவும் நமக்கான நேஷனை உருவாக்கும், அதில் நீங்கள் தான் வந்து கிங்காக இருக்கணும் என்னோட அரசே அப்படின்னு இருக்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோட பேர் வந்து டாக்குட்டோ அப்படிங்கிறது ஹீரோட நேம். அந்த இடத்துல வந்து அட்டு வந்து சொல்லுவோம், அந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கான நேஷன் உருவாக்க போகிறோம், நீங்கள் பேர் வச்ச மாதிரியே நமக்கான நேஷன் மைனோபியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நடக்குது, என்னோட உடம்புல வந்து ஏதோ வித்தியாசமான எனர்ஜி வர மாதிரி தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே, நம்ம இதுதான் வந்து கேமோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னா நம்மள வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நமக்கான நேஷனை நம்ம ஒன்றாவே உருவாக்குவோம். ஆட்டோ கண்டிப்பாக மைக்கிங், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். 2 பேர் சேர்ந்து நமக்கான ஒரு எம்பையரை நம்ம வந்து உருவாக்குறோம்னு கேட்டிருக்கேன். நான் ஆட்டோ உங்களோட ஸ்லேவா, உங்களுக்கு கீழே வந்து நான் வந்து இருக்கேன், என்னை ஏற்றுக்கோங்க மைக்கிங் அப்படின்னா. அந்த இடத்துல ஹீரோ அக்செப்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா அட்டுவோட பவர் வந்து அவள் வந்து 3rd லெவலில் இருக்கா. 2 பேருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. இது கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது அரசியனா. ஆமாம், எனக்குமே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணுறோம் இல்லையா அப்படின்னு 2 பேர் சிரிச்சிருக்கேன். சரி ஓகே, முதல்ல இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதில் நம்ம நேஷனை பில்ட் பண்ண முடியும். இது கருகில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒன்று தேவை. கண்டிப்பாக அரசு அப்படின்னு கேட்டிருக்க. நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நமக்கான நேஷனை உருவாக்குறோம், ஹிப் ஹிப் ஹூரே அப்படின்னு 2 பேரை சேர் பண்ணிருக்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சிக்காக ஒரு கிரியேச்சர் சம்மன் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா லாங் லெக் பக் அப்படின்ற. இது கொஞ்சம் கேவலமாக இல்லைன்னு. ஆமாம் அரசு, ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ்டிக்காக ரொம்ப கேவலமாக தான் இருக்குன்ற. சரி ஓகே, நமக்கு வேறு வழியில் எமர்ஜென்சிக்காக சம்மன் பண்ணுறது, இதை வச்சு சுற்றிக்கிற எல்லா இடத்தோட டீட்டெயில்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஆட்டோ அப்படின்னு இருக்க. அந்த கிரியேச்சர் வந்து கியூ கியூ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. நான் உனக்கு ஆணையிடுறேன், சுற்றி போ, இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயிலும் கேதர் பண்ணி கொண்டு வா, ஒரு இடத்த விடக்கூடாது, இங்கிருந்து போ, புரியுதா இல்லையா அவனுக்கு. அதுவும் பார்த்தா வந்து கியூ கியூ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு ஓடுது. அதுவும் போயிட்டு அது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லைனா அந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஸோ கேமில் அதனோட விஷயம் என்னால் ஷேர் பண்ண முடியும். இப்போ அப்படி பார்க்குற எல்லாமே வந்து ஹீரோக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே இருக்கிற எல்லா விஷயம் நம்ம கேதர் பண்ணோம். இந்த இடத்துல என்னோட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 200 மானா இங்கே வந்து இருக்குது. அந்த கிரியேச்சர் சமன் பண்ணதில் பார்த்தோன்னா 100 மானா போயிடுச்சு.
ப்ளஸ் நமக்கான சின்ன வீட்டு அமைக்க 20 மானா வந்து சமனாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, ஆனால் என்னால் ஒரு வாரியமே பண்ண முடியும். ஆனால் அதுக்கான மானா இப்போ வந்து என்கிட்ட இல்லை. சூப்பர் அரசே, இப்போதைக்கு வாரியெல்லாம் சமன் பண்ணலாம், நானே வந்து ஃபைட்டிங்கை உங்களுக்காக பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ என்னோட லெவல் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குன்னா அட்டோ நீ அதெல்லாம் வந்து நீ கவலையே பட தேவையில்ல. என்னதான் நீ வந்து ஃபைட்டிங்கில் வந்து சிறந்ததாக இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸ் உன்னை வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து தோத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டவுடனே அக்குக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. நான் வந்து உங்களுக்கு அப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியாதுன்னா, இல்லை நீ வந்து என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான் அப்படின்னு சொல்லிருக்கேன். இந்த பக்கம் வந்து அந்த பக்கு ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்காங்க. மரத்தை தவிர வேறு எதுவுமே கண்ணு தெரியல. இங்கே பக்கத்தில் ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாமே எல்லாம் இருக்காது அரசு, வெறும் மரங்களாம் நிறைந்த இடமோ இது அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சாரி, என்னால் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கேதர் பண்ணி கொடுக்க முடியல, நான் ரொம்ப உபயோகமாக இல்லைன்றிருக்கேன். இல்லை ஏட்டோ, நீ என் கூட இருக்கிறதே எனக்கு ஒரு ஹக்கிங் அந்த மாதிரி தான், என் கூட எப்பவுமே சப்போர்ட்டுக்கு இருக்கிறதே எனக்கு ரொம்பவுமே பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கேன். இதை கேட்டோன்னு அட்டுக்கார் அக்கா கட்டி வானத்தில் பறக்கிறான். அரசே, நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சி, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கூட நான் எப்பவுமே இருப்பேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்பேன், எனக்கு ஏதாவது ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்டுவும் க்யூட்டாக பார்த்து அந்த இதில் கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே திடீர்னு ஹீரோக்கு வந்து ஏதோ விஷயம் கண்ணுக்கு தெரியுது. அந்த இடத்த அந்த பூச்சி போச்சு, அந்த பூச்சி பார்த்தா டார்க் எல்ஃப் பார்த்தா வந்து கண்டுபிடிச்ச இடத்துல டார்க் எல்ஃப்ஸ் இவங்களால லைட்டில் பார்த்தா வெளியே வர முடியுது. இவங்க ஏன் இவ்வளோ கூட்டமாக இங்கே இருக்காங்க, ஒரு வேளை இது அவங்களோட வாழ்விடமா அங்கே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போது நம்ம வேற ஒருத்தர் டெரிட்டரியில் இருக்குன்னு சொல்ல வரீங்களா அரசியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து போடுறது இல்லைன்னா இல்லை டார்க் எல்ஸ் பவர்ஃபுல்லானவங்க, கண்டிப்பாக அவங்க கிட்ட நம்ம வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ டார்க் எல்ஸ் டேரெக்டாக அட்டாக் பண்ணுறது நமக்கு சரியாக இருக்காது. இந்த இடத்துல நம்ம ஒரு கிண்டமாக அமைக்கிறது நமக்கு செட்டே ஆகாது, என்ன கேவலமான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ டிசப்பாயின்மெண்ட்டாக. அரசே, நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகவே கூடாது, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை, நம்ம வேற ஒரு நல்ல பிளேஸ் கண்டுபிடிக்கலாம். சரி ஓகே, நம்மளும் வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சி ஆகணும், நமக்கான பிளேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பாக எனக்கான நேஷன் மைனோப்பியா உருவாக்குவேன் அப்படின்னு ஹீரோவும் சேர் பண்ணிருக்க. பின்னாடி அட்டுவோ வந்து சூப்பர் சூப்பர் அரசு, நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு கிளாப் பண்ணிக்கிட்டு இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ நம்ம கண்டிப்பாக நமக்கான இடத்த கண்டுபிடிக்கிறோம், நம்ம நேஷனை உருவாக்குறோம். ஹிப்பி ஹுரே ஹிப்பி ஹுரே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அட்டு பார்த்தீங்கன்னா யாரோ அதை சென்ஸ் பண்ணி திரும்பி பார்ப்பாரு அந்த இடத்துல ஹீரோக்குமே சென்ஸ் என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல டார்க் எல்ஃபோட ஒரு டீம் இவங்க பக்கத்தில் நெருங்கி வந்துச்சு. அந்த டார்க் எல்ஃபுக்கு இவங்களை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சரியான ஷாக். இந்த இடத்துல யாரா இவங்க பார்த்து அவங்களுக்கு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு கண்ணில் ஒரு மரண பயம் தெரியுது இந்த இடத்துல. அந்த இடத்துல அட்டு, அரசே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அட்டுவும் களத்தில் இருக்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்டுறாங்க இந்த இடத்துல இந்த டார்க் எல்ஃபோட ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த டார்க் எல்ஃபோட கூட்டம் இவங்க எதை தேடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பேசுகிறாங்க இந்த இடத்துல. ஸோ நம்மளோட மெயினான லேண்ட், நம்மளோட லேண்ட்லேருந்து நம்ம எல்லாரையும் வந்து துரத்தி அடிச்சிட்டாங்கல்ல, நம்ம வாழ்விடம் இல்லாத ஒரு அகதிகள் போல் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம். பெரிய விஷயம் என்னன்னா நம்ம மக்கள் பல நாட்களாக சாப்பிடாமல் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபுட் இல்லை, வெஜிடபிள்ஸ் ஏதாவது பழம் ஏதாவது கிடைக்கும், கண்டிப்பாக நம்ம வருவோம்னா அந்த இடத்துல பார்த்தா அந்த லீடர் பேர் வந்து கயா, இந்த இடத்துல கேப்டன் பேர் வந்து கயா, இந்த டீமோட கேப்டன் பேர். ஸோ பக்கத்தில் எமிலின்னு ஒருத்தரப்பா அவன் சொல்லுவான் அந்த இடத்துல ஏன்ஷியன் டெக்ஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள ஒரு பியூரான ஈவில், அந்த ஈவில் எனர்ஜி வந்து அடைச்சிருக்காங்க. அது மட்டும் வெளியே வச்சா பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நடக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காட்டில் இந்த இதுக்கு மேலே டெப்த்தாக போகிறது நல்லது நான் கேட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம கயா வந்து பேசுகிற இந்த இடத்துல நமக்கு வேற என்ன வழி இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஈவில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட மக்கள் அங்கே பசியிலே இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம இதை நடத்தி தான் ஆகணும். அந்த இடத்துல திடீர்னு கொடூரமான ப்ரெஷர் அவன் ஃபீல் பண்ணுவான். அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணுக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈவிலாக திரும்ப அந்த இடத்துல அவன் சொல்கிறான் அந்த இடத்துல இது என்னது என்னால் நம்ப முடியல, இந்த லெவலுக்கான ஒரு பியூரான டார்க் எனர்ஜியா இது ஒரு ஈவிலோட மொத்த உருவம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அடுத்து நான் பண்ணுறதை வச்சுட்டு என் ட்ரைப் மொத்தமே அழிய வாய்ப்பு இருக்குன்ட்டு என்னோட அரசியல் இந்த இடத்துல எல்லாருமே மண்டி போட்டு ஹீரோக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க இந்த இடத்துல. நீங்கள் ஒரு நோபலான ஒரு கிரியேச்சர், நீங்கள் ஒரு லெஜெண்டுங்கிறது எங்களுக்கு வந்து புரியுது, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுங்க, உங்களோட டெரிட்டரிக்குள்ளே நாங்கள் வந்து தெரியாமல் வந்துட்டோம், தயவு செஞ்சு எங்களை வந்து உயிரோட போக விடுங்க நோபல் டிவைன் பீயிங் அப்படின்னா உடனே அட்டு வந்து பேச அனுப்பா. அப்போ எங்கள் இடம் தெரிஞ்சே நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கள, எங்கள் அரசர் உங்களை மன்னிப்பாராங்கிறது எனக்கு வந்து தெரியல, சொல்லுங்கள் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து கயாவும் சொல்ல அந்த இடத்துல நாங்கள் வந்து உணவுகளை தேடி வந்தோம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, வேறு எதுவும் இன்டென்ஷன் தப்பான இன்டென்ஷனோடு இதை வந்து நாங்கள் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. சரி ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கன்ட்டு ஹீரோ வந்து கேட்பான் உங்க இனத்தை பற்றி. அட்டுக்கா உடனே ஏன்டா கேட்குறாங்களா சொல்ல மாட்டேடா, என் அரசர்கிட்ட அமைதியாக இருப்பீங்களா, அவனு பயந்துட்டு சொல்ல எங்களோட நிலத்துலேருந்து நாங்கள் வந்து அகதிகளாக வந்து வந்தவங்க அரசே, எங்களை வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் இங்கே வந்து வந்துட்டோம். ஹீரோ உடனே கேட்பான் அந்த இடத்துல உங்களுக்கு பசிக்குது நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதை கேட்ட உடனே பார்த்தா இவனுக்கு என்ன சொல்லுறது, என் கிங்கு கேட்குறாள்ரா ஒழுங்கா பதில் சொன்னா டூ மிரட்ட. ஆமாம் அரசே, நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது உண்மைதான் அரசே அப்படின்ட்டு அவனும் பயந்து போய் பார்த்தீங்கன்னா அலறிட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த மானம் அந்த கொட்டூர் மணி ஆச்சு புரிய ஆரம்பிக்குது. அவன்
யோசிக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எங்கள் அகதிகளாக இப்படி அமைச்சிட்டாங்க, எங்கள் பீப்புள் இப்படிலாம் கொல்லப்பட்டாங்க, கண்டிப்பாக இவர் எங்கள் எல்லாரையும் கொல்ல வாய்ப்பு இருக்குது, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்களோட சுச்சுவேஷனை பற்றி நான் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு அவனும் பயந்து பார்த்துருக்கேன். திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா வந்து வருது. ஏடான்னு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல வந்து நிறைய ஆப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கொடுத்துருப்பான் அந்த இடத்துல. நம்ம ஹீரோவும் சொல்லுவோம் அந்த இடத்துல, இது உங்களுக்கு தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னு இருக்கு ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, எப்படி இது என்னது இவர் ஏன் நம்ம கொடுக்குற அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல நீ ஆப்பிளை பற்றி கேள்விப்படுறது இல்லையாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆப்பிளா இப்படி ஒன்று நான் கேள்விப்படதே இல்லையே, இது எப்படி இது உண்மையிலே சாப்பிடக்கூடியதானா, இது ஸ்மெல் நல்லதாக வரும்னா திடீர்னு சைடில் எப்பா இது டேஸ்ட்டாக இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி வயசு. என்னடான்னு பார்த்தா அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே எடுத்து சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், உங்களுக்கு இது பத்தலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய ஆப்பிள்ஸ் பார்த்தா தர ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ இந்த ஆப்பிள்ஸ் பார்த்தா இவனை சாப்பிடாம வச்சுட்டு அட்டு வந்து கேட்பா, என் அரசர் கொடுத்துல விஷம் இருக்கணும்னு நினைக்கிறாடா, அதனால சாப்பிட மாட்டேங்கிறியா அப்படின்னு கேட்டுருக்க. இவனுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் தலையை தரையில் இன்ஸ்டண்ட்டாக சவுண்டாக அடிச்சு, என்னோட அரசரே தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ஃபுட்டு இந்த பழங்களை வந்து நான் என்னோட மக்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னோட மக்கள் நிறைய நாள் சாப்பிடாம இருக்காங்க, நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய நாள் சாப்பிட அவங்க இறக்குற தருவாயிலுக்கு தயவு செஞ்சு வந்து பர்மிஷன் கொடுங்க, இந்த பழங்கள் இந்த உணவுகளை நான் என் மக்களை கொண்டு போகிறேன், என்னோட குழந்தைங்களுக்கு நான் வந்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ உங்கள் குழந்தைகள் இருக்காங்களா, நீங்கள் கொஞ்சம் போரா இருக்கீங்க போல அப்படின்னு இடத்துல வந்து ஹீரோ வந்து அடுத்த ஃபுட்டு கொடுக்க போக அட்டுக்கா வேணான்னு கத்துறா. அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை கேட்க பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்ஸை பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறதுல இதை பார்த்தோன்னே என்னால் நம்ப முடியல. நாங்கள் இவ்வளோ நாள் சாப்பாடு தெரியாது எதுவுமே இல்லை, ஆனால் இவர் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாரா, இது நான் ஏற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். அட்டுக்கா வந்து ஏன் தான் இப்படி மானாவை வேஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாருமே ரொம்பவே நன்றி அரசு, உங்கள் கருணைக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் யாருங்கிறது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோலாம் கேட்பேன் அந்த இடத்துல, இந்த சாப்பாடு உங்களுக்கு தான் எடுத்துட்டீங்க கிளம்புங்க திரும்ப வராதின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீனில் அந்த எல்ஃபு கூட்டத்தை காட்டுவாங்க, அவங்க எல்லாருமே உடம்பு சரியில்லாமல் வந்து பசியில் வாடி போயிருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, சாப்பாடு கொண்டு போனவங்க வருவாங்க, கடவுளே எங்களுக்கு ஏன் இந்த சோதனையை கொடுக்குறீன்னு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல கயாவோட டீம் வருது. கயா உடனே கத்துறா அந்த இடத்துல, எல்லாருமே சாப்பிட ரெடி அவங்க எங்ககிட்ட சாப்பாடு இருக்குன்னா. நெக்ஸ்ட் சீனில் சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பிட்டு அவ்வளோ நாளான குழந்தைங்களாம் சாப்பாடு கொடுக்க, அதுங்களாம் சாப்பிட. இதை பார்த்தோன்னே கடவுளுக்கு ரொம்பவே வந்து நன்றிட்டு எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அருமையான ருசியான சாப்பாட்டை என் வாழ்நாள் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிருக்க. ஒருத்தர் கேட்பேன், அந்த சாப்பாடுலாம் எங்கே கிடச்சுன்னா, சும்மா நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு வந்து கிடச்சதுன்னு கயா தான் போய் சொல்கிறாரு. ஸோ ஹீரோ நினச்சி பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அவனுமே வந்து ஒரு மாதிரி அச்சத்தில் வந்து உட்காந்துருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு நிம்மதியாக நினைக்கிற தூங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல கயம் யோசிச்சிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்டர் இந்த கிளானோட சீஃப் வராது, இந்த இடத்துல எல்டர் மோரல் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. உண்மையை சொல்லு, இந்த பழங்கள் எங்கேருந்து கிடைச்சது, என்னோட 200 வருஷ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பழங்கள் நான் பார்த்ததில்ல, இதனோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா. அந்த இடத்துல கயா சொல்லுவான், ஆமாம் இதனோட சுவை உண்மையிலேயே ரொம்பவுமே அற்புதமாக இருக்கு, நானும் இந்த மாதிரி ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. சரி சொல்லு, இது எங்கேருந்தா கிடைச்சதுன்னா, நாங்கள் ஒரு ஈவில் பீயிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னு அதை சொல்லுவான். அவர் ஈவில் பீயிங்னு மெடிசன் பண்ண ஒரு டிவைன் லெஜெண்டரி பீயிங் சொல்லுவாங்க. லெஜெண்டா நீ சொல்கிறது உண்மையாக எனக்கு, ஆமாம் நாங்கள் வந்து அந்த லெஜெண்டை பார்த்தோம், எம்எல்ஏ எங்கள் கிட்ட சொல்லியிருந்தா ஏன்ஷியன் புக்கில் இருந்த லெஜெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்க. ஸோ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்க ஏன்ஷியன் புத்தகங்களில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல எப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து அதிக மக்கள் தொகை இருக்கோ ஒரு பியூரான ஈவில் வந்து உருவாக்கும், அந்த ஈவில் எல்லாரையுமே கொன்று இந்த பாப்புலேஷனை குறைஞ்சி திரும்ப அதுக்குள்ளே போய் சீல் ஆகிக்கும் அப்படின்னுவாங்க. அப்படின்னா நீ வந்து பார்த்துருக்க, அதோட பேர் என்னன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டிருக்க. அந்த இடத்துல அவங்க அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் ரூயின்ற நேம் வந்து மென்ஷனாக இருக்கும். நீ அதனோட நேமை கேட்டியான்னு கேட்டிருக்கேன். இல்லை நான் வந்து அதனோட நேம் வந்து கேட்கல. ஸோ அவர் கூட அந்த பீயிங் கூட பார்த்தா ஒரு பொண்ணு இருந்து அவள் தான் வந்து எங்களுக்குள்ளே வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணா அப்படின்னு இருக்கேன். சரி சொல்லு, அவங்க கிட்ட வந்து என்ன கேட்டாங்க, எப்படி அந்த சாப்பாடை கொடுத்தாங்க அப்படின்னு. அவங்க வந்து நம்மளோட கிளானை பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட வந்து நம்ம அகதிகளாக இங்கே வந்தது, நம்ம பசியில் பாடினது எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க இருக்க. நீ வந்து அவங்க கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்டிருப்பா. இந்த இடத்துல கெல்டு இந்த இடத்துல அவனுமே சொல்லுவான், ஆமாம் நான் வந்து அவங்க கிட்ட வந்து சொன்னதுனால பார்த்தீங்கன்னா அவரும் நமக்காக கருணைப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த உணவுகள் நமக்கு தானமாக வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன சொல்கிற, உண்மைதான் சொல்கிறீங்க, ஆமாம் நான் சொல்கிறதுக்கு எல்லாமே உண்மை. உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்டர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சொல்லுவாங்க, அந்த இடத்துல நீ சும்மா விளையாடாத, இந்த மாதிரி தெரியாத ஒருத்தட்ட அதுவும் அவ்வளோ பெரிய ஈவில் பீயிங் கிட்ட நீ நம்மளை பற்றி எல்லா விஷயம் சொல்லியிருக்க, இது நல்லது நினைக்கிறேன் இருக்க, வேற என்ன எல்டர் என்ன பண்ண சொல்கிறீங்க. இந்த இடத்துல நம்ம மக்கள் அவ்வளோ பேர் சாப்பிடாம இருக்காங்க, அவர் நமக்கு உதவி பண்ணியிருக்காரு, நமக்கு சாப்பாடை கொடுத்துறாரு, அவர் நமக்கு வந்து கருணை காமிச்சிருக்காரு, வேற என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல என்ன பண்ணாலும் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி எல்டர் நீங்களே சொல்லுங்க, அந்த இடத்துல வேற என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும் அவருக்கு எதிராக. இதை கேட்டோடனே வந்து வாரியர்க்கையா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நமக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, நான் கண்டிப்பாக
நான் வாழ்ந்த இந்த 200 வருஷங்களில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதில்லை. கண்டிப்பாக நம்ம இனத்து சார்பாக அவர்கிட்ட நான் பேச்சுவார்த்தையை நடத்துகிறேன். தயவு செஞ்சு நடத்துங்க. நமக்கு அப்படியாவது ஒரு விடிவு காலம் வரட்டும் அப்படின்னு பார்த்தா இந்த கான்வர்சேஷனை பார்த்தா இந்த இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம அட்டுவோ சரியாட்டுச்சுல அரசு ஏன் அப்படி பண்ணுறீங்க, அவங்க கேட்டாங்கன்ட்டு உங்கள் மானாவை யூஸ் பண்ணி அவ்வளோ ஃபுட்ஸை கொடுத்துருக்கீங்கன்னா அட்டு நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாதமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் தப்பு எதுவும் பண்ணலையா அட்டு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். உங்கள் மானாவை இப்படிலாம் பேஸ் பண்ணால் எப்படி, நமக்கு வந்து எவ்வளோ விஷயம் தேவைப்படும், அவ்வளோ டென்ஷன் இருக்கா. சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, அடுத்த டைம் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோ கோவத்தில் இருக்கா. சரி அட்டு நீ டென்ஷன் ஆகாத. ஸோ கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து நீ சொல்கிறத நான் வந்து கண்டிப்பாக காது கொடுத்து கேட்குறேன். ஓகேவா, சரி ஓகே தான், பட் இருந்தாலும் உங்கள் நல்லது தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அட்டு பார்த்தினா அந்த இடத்துல ஹீரோ சொல்லுவான் நான் உனக்காக இருக்கேன்னு. சரி அரசு நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான், நீங்கள் எடுத்த முடிவில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து நல்லதுக்காக தான் பண்ணுவீங்க, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. அவ்வளோ க்யூட்டாக அந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுக்க இந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறான். ஸோ எல்ஃப் கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா இவ தான் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான். நான் என் பேசுகிறது அவங்களுக்கு புரியுமான்னு கேட்க, நீங்கள் ஒரு டிவைன் பீயிங், கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லைன்னு இருக்க அப்படின்னா இங்கே இருக்கிற யார் கூட என்னால் வந்து சோஷியலாக பேச முடியாது. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு ஹீரோ சோர்ந்து போகும். ஏன்னா இவன் பேசுனாவே அட்டுவோட ஹெல்ப் தேவை. அரசே நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், எல்லாமே சேர் பண்ணிக்கலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவளும் கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த மிருகமும் கியூ கியூ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியுது காஷ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தா சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு புதிய முயற்சி, ஏன்டா திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் வந்து திடீர்னு இந்த மாதிரி வந்து எடுத்திருக்க அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம ஒரு 3 அனிமே எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே 100 தாண்டி 150 தாண்டி போய்கிட்டு இருக்கோம். பட் வந்து ஒரு சீக்கிரமாக எடுத்து ஒரு நல்ல எண்டிங், ஒரு ஃபீல் குட்டாக சின்ன அனிமே எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து அனிமே போட்டால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களாங்கிறத வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்றதெல்லாம் போகிறேன். பட் நான் இதுக்காக வந்து நம்மளோட மெயின் அனிமேஸ் வந்து நான் வந்து விட மாட்டேன், அதையுமே கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் இந்த அனிமேக்கு அடுத்த எபிசோடு யாரெல்லாம் வெயிட்டிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே பை பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லிட்டு போங்க. பை. கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா.